ஹலோ. ஏய், தம்பியை பற்றி விசாரிச்சாடா? விசாரிச்சிருண்டா. உன் தம்பிக்கும் காலேஜில் 3 பசங்களுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் நைட் அவன் வீட்டுக்கு வராமல் இருந்ததே கிடையாது. ஃபோனை வேற வீட்டில் வச்சுட்டு போயிட்டான். இந்த உலகத்தில் என் தம்பியை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லைடா. ப்ளீஸ். டேய், அவனை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவன் எனக்கும் தம்பி தான்டா. கவலைப்படாம இரு, கிடச்சிருவான். காலேஜுக்கு போகிறேன், பசங்களை விசாரிச்சுட்டு உன் லைனுக்கு வரேன். நேற்று நைட்டு எங்கே இருந்தீங்க? நாங்கள் 3 பேரும் நைட் ஷோ படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம் சார். டிக்கெட்ஸ் இருக்கா? டிக்கெட்ஸு தூக்கி போட்டாச்சு சார். ஆனால் ஆன்லைனில் புக் பண்ண மெசேஜ் இருக்குது சார். ஆமாம், உங்களுக்கு சிவாவுக்கு என்ன பிரச்சனை? சார் அவங்க எங்கள் மேலே என்ன ஒன்றே தெரியல சார். எங்களுக்கு இல்லாத டெக்ஸ்ட் பக்கத்தை இருக்குன்னு சொல்லி காலேஜ் பிளான் நம்ப வச்சு எங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண பார்க்குறேன் சார். இதனாலே பிரின்சிபல் எங்களை சஸ்பெண்ட் பண்ண எங்கள் பேரண்ட்ஸ் கூட சொல்லிக்கிறாங்க சார். ஆமாம், நீங்கள் அவன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல? எடுத்துட்டோம் சார். என்ன பண்ணீங்க? இன்னும் இல்லை சார், இனிமேல் தான். கமிஷனர் ஆஃபீஸில் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம் சார். ஸோ உங்களுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இல்லை? இல்லை சார். அது சரி, அந்த பையன் கூட எப்பவுமே சுற்றிட்டு இருப்பானே பிரேம், அவன் இன்னைக்கு கிளாஸ் வரலையே சார். எங்கே இருப்பான்? வீட்டில் தான் சார் இருப்பான். நேற்று நைட்டு சிவாவை நீ தானே வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போனேன்? ஆமாம் சார். எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வெளியூர் போயிருக்காங்க. 2 பேரும் சாப்பிடலாம் வெளியே கிளம்பினோம். என்னன்னு தெரியல, திடீர்னு பாதி வேலையில் அவசர அவசரமாக இறங்கி போயிட்டான் சார். அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். சார் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். அவன் யாரையாவது லவ் பண்ணுறானா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை சார். படிக்கிற தவிர வேறு எதுலேயும் அவன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான் சார். அவன் ரொம்ப நல்ல பையன் சார். சரி, ஓகே. அவனை பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடைச்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. சரியா? ஓகே சார். மச்சி, இந்த இடம் செம்மையா இருக்குல்ல? ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? ஹாய்டா. என்ன ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொன்ன? எங்கடா போறடா? பக்கத்தில் போயிட்டு உட்கார்றா. இருடா, ஃபோன் எடுத்துன்னு வரேன். சார்ஜ்ல போட்டுருக்கேன். அர்ஜென்ட்டா ஃபோன் என்கிட்ட இருந்து பண்ணிக்கலாம், உட்கார்றா. என்னடா இந்த டைம் இங்க கூப்பிட்டு வந்திருக்க? இங்கதான் யாருமே இருக்க மாட்டாங்களே. டேய், இவனுங்க எதுக்கு இங்க வந்திருக்கானுங்க? அவனுங்க தாண்டா உனக்கு கூட்டிட்டு வர சொன்னானுங்க. எதுக்கு? அவங்க ட்ரக்ஸ் வச்சு மட்டும் நீ காலேஜ் சொன்னதால பிரின்சிபல் அவங்க டிஸ்மிஸ் பண்ண போறாங்க. நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி உனக்கும் அவங்களுக்கும் முடிவுல பிரச்சனை தான் போய் சொன்னா. நான் எதுக்குடா போய் சொன்னோம்? போய் சொன்னா டிசி கிழிச்சு என் கையில கொடுத்துருவானுங்க. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோடா.
டேய் அவனுக்கு தப்பான வழியில போயிட்டு இருக்காங்கடா. அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். ஏய் சொன்னா கேளுடா, உன் அளவுக்காக தான்டா சொல்றேன். இப்போதைக்கு ஒத்துக்கோ, சரியா? நீ ஏன்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? சாரிடா, என்னால சொல்ல முடியாது. நான் சொல்லணும்டா, இல்லைங்கிறது உயிரோட போக முடியாது. ஏய், என்னடா பேசிட்டு சொல்ல அடிக்கிறீங்க? ஏய் வேணாடா, சொன்னா கேளுடா, வேணாண்டா. அவனை விட்டுருங்கடா, சரியில்லடா இதெல்லாம், அவனுக்கு எதுவும் தெரியாதுடா. வேணாண்டா, பேசலாம் தான் கூட்டு வந்தீங்க, இதெல்லாம் சரியில்லடா. நீயா கார்ல போய் உட்காந்து அவன் பாவம்டா, ஒழுங்கா உள்ள போயிடுடா. டேய், வேணாண்டா, தப்புடா. நீ அடிக்காதீங்கடா, பேசலாம் தான் கூட்டு வந்தீங்க. டேய் நீ வெளியே வந்த நீ வேணாண்டா, சங்க எடுத்துருவேன். டேய் 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 அடிக்காதீங்கடா, டேய் விட்டுருங்கடா, டேய் சொன்னா கேளுங்கடா, டேய் பாவம்டா அவன். விட்டுருங்கடா, வேணாடா. டேய் நாங்க ட்ரிக்ஸ் அடிச்சா உனக்கு என்னடா? படிப்பில் நீ நம்புறன்றதால காலேஜ்ல நீ என்ன சொன்னாலும் நம்புறானுங்க. டேய் நீ இந்த காலேஜ் லைஃப்ல கூட பரவாயில்லடா, ஆனா அந்த ட்ரக்ஸ் மட்டும் இல்லாம சாவுடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எதியடா வாங்கடா, சாவுடா. வாங்கிக்கா, தூங்குடா. பாவீங்களா? ஐயோ ஐயோ, கடைசியா கேட்கிறேன், ஒத்துக்க முடியுமா? முடியாது. மன்னிச்சிடுறா, மன்னிச்சிடுறா சிவா. முடியாதா? அவன கொன்னுடுறா. ஏய் கொன்ற போறடா அவனை. அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒத்து கேட்கலாம். வாடா அப்பலாம். ஒழுங்கா அவனை ஒத்துக்க வை, இல்லைன்னா 2 பேருமே ஒரு வழி ஆயிடுவீங்க, சரியா? ஏய் தர்றா. ஏய் கிளம்பு போ. டேய் டேய் சிவா, டேய் ஐயோ, டேய் சிவா, டேய் எந்திரா, நான் மன்னிச்சிடுறா. டேய் சிவா, டேய் சிவா எந்திரா. டேய் ஐயோ, ரத்தம். டேய் டேய் செத்துட்டாடா. டேய் ஐயோ, டேய் சிவா கொன்னுட்டீங்களடா பாவிங்களா. டேய் சிவா, ஐயோ எந்திரா, டேய் எந்திரா சிவா. ஏய் இந்த விஷயம் யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உனக்கும் இதே கதிதான். யாருக்கும் தெரியாம வந்த வழியா ஓடி போயிரு. ஏறுங்கடா வண்டியில.
எனக்கு தெரியாது டேய் சிவா, என்னை விட்டுடுறா. டேய் சிவா, எனக்கு தெரியாது டேய், என்னை விட்டுடுறா. கூட்டிட்டு போகலாம் ஒன்னோட மிரட்டானுங்கடா, அதனால தான் உன்னை கூட்டிட்டு போனேன். என்னோட பண்ணிடாதுடா. டேய் சிவா, போலீஸ் கூட்டம் மறைஞ்சு. ஹலோ. டேய் போலீஸ் வந்து உன்னை விசாரிச்சாங்களடா? ஆமாண்டா. இப்போ எங்கடா இருக்க? வீட்லடா. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னது பயமா இருக்கா? சரி சரி, நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. ம். டேய் இதோ வந்துட்டான்டா. வாடா வா, பயந்து நீயே காட்டி கொடுத்துருவ போல. என்ன அவன் போன இடத்துக்கு நீயும் போகணுமா? என்ன அனுப்பிடுவா? வெய் உள்ள வை, வெயிடா உள்ள உள்ள வை. என்னடா பிரச்சனை உனக்கு? மாட்டினா என்ன ஆகும் தெரியுமா? போலீஸ் எங்களே தான் வந்து விசாரிச்சாங்க. ஆனா நாங்க படத்துக்கு போகாம போகணும்னு சொல்லி அதுக்கு ஆதாரமா டிக்கெட் புக் பண்ண மெசேஜை காமிச்சோம். அவர் அதை பார்த்துட்டு நம்பிட்டாரு. என்ன அன்னைக்கு அவன் ஒத்துக்கிட்டு இருந்தானா இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பான். விடு, இப்ப நம்ம போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கணும். அதுக்கு என்னடா பிளான் இப்போ? பிளான நான் சொல்றேன். போலீஸ்டா. கை தூக்குங்கடா. நான் எதுவும் பண்ணியே கை செருப்பால பேசுறதால ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஏய் மைக் எடுத்துக்கடா. ஓ நான் பார்த்தேன். அடிங். ஏய் கொன்றுவேன். தூக்குடா. நே பாத்துட்டு இருக்க. கூட்டாயா. சிவா சிவா, ஏ பாவிடா, நல்லா இருக்காது, நல்லா ஆகிடுடா பாவிடா. ஏய்
யாரா இருக்கா எனக்கு இந்த உலகத்துல? தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஓடும் இன்றைய பெற்றோர்கள் அவர்களின் நிகழ்காலத்தை கவனிப்பதில்லை. போதை இன்றைய இளம் தலைமுறையினரை அழிக்கும் எனில் நாளை நாட்டையும் அழிக்கும் என்பதில் சந்தேகமில்லை.